எல்லாவற்றையும் தமிழில் பண்ணுவதற்கு தமிழ் இன்றைய லெவல்ல தமிழ்ல எல்லாம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்டோம்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். நாளைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கானாலும் இப்போதைக்கு அது ரொம்ப கம்மி. அவ்வளவு விட்டது அவ்வளோத்தையும் நல்லா பிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணோம்? அதற்காக தமிழர் பின்தங்கி விடலாம அடுத்த கேள்விக்கு என்ன சொன்னா முடியாது. இன்றைக்கு சொல்ற இந்த இந்து மதத்து வர்றதுக்கு முன்னாடி தமிழர்கள் பௌத்தர்களா இருந்திருக்கிறார்கள், சமணர்களா இருந்திருக்கிறார்கள். அப்ப என்ன தெரியுது? தமிழனுக்கு மதம் அவன் நம்பிக்கை சார்ந்தது, அது முக்கியமான விஷயம் இல்ல. அவனுக்கு முக்கியமான விஷயமா எது இருந்திருக்கு அப்படின்னா நாம் தமிழர், நம் மொழி அப்படிங்கிறதா இருந்திருக்கு. திருவள்ளுவர் எந்த இடத்துலையும் தன்னை இறைவன் என்று சொல்லவே இல்லை. நீங்க புரிஞ்சுக்கங்க, நான் சொல்றதுதான் சரின்னு திருவள்ளுவர் சொல்ல. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. பெரியாருக்கு முன்னாலே இந்த வார்த்தை பெரியார் எங்க எடுத்தாருன்னா வள்ளுவர் எடுத்தார். அப்ப வள்ளுவரே தான் சொல்றதுல உண்மைன்னு சொல்லாதடா, மெய்ப்பொருள் கண்டுக்கடான்னு சொல்றாரு. ஆனா நீங்க உங்க கட்சியில நிறைய பேச்சாளர் இருக்கிறாங்க, அவங்க வளரக்கூடாதுங்கிற ரொம்ப பர்டிகுலரா இருக்கிறீங்க. நீங்க எப்போ பர்டிகுலரா இருக்கலாம்னா நீங்க வளர்ந்து ஆட்சி பிடிக்கிறவங்களுக்கு வந்தா இருக்கலாம். நீங்களே தரையை விட்டு எந்திரிக்க முன்னாடி உங்களுக்கு பொறாமன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா கட்சி வளராது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்க. தேர்தல் முடிஞ்ச உடனே நம்ம சொல்லியிருந்தோம் எல்லா கட்சிகளுடைய வெற்றி தோல்விக்கான காரணங்களை நம்ம பார்ப்போம் அப்படின்னு. அப்படி நம்ம பிரதான கட்சிகள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். ஆனால் நாத்தாக்காவை பற்றி நம்ம பார்க்க மறந்துட்டோம். சரி, அந்த விஷயத்தையும் நம்ம செஞ்சிருவோம்னு சொல்லி நாத்தாக்காவுடைய தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது ஒரு பாகமாக 2 பாகமாக கூட வரல, ஏன்னா பல காரணங்கள் இருக்கின்றது. அப்போ நான் சொல்லும் போதே முதல்ல சொல்ல நாத்தாக்கா பெருமளவுல வெற்றி அடையும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. அதனால தோல்வி அப்படின்னு நம்ம இந்த விஷயத்துல பேசும்போது அவங்க வாக்கு வங்கி ஏன் சரிந்தது அப்படிங்கிற ஒரு ரீசனா தான் நம்ம அதை பார்க்க முடியும். அதிகபட்சம் நாத்தாக்கா 1 சீட் அல்லது 2 சீட் தான் ஜெயிக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். அப்போ அதற்கான காரணங்களுக்குள்ள நம்ம போகும்போது அப்போதான் அந்த கட்சி ஏன் ஒரு கட்சி வளரவில்லை, ஏன் தேய்கின்றது, அப்போ எங்க மாற்றங்கள் ஏற்படுத்தணும், எந்த விஷயங்கள் அடிப்படையில தவறு இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் அதை சொல்ல முடியும். அரசியல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்றைக்குமே எல்லா கொள்கையிலுமே பல கட்சிகளுக்கு இடம் உண்டு. உதாரணத்துக்கு திராவிட கொள்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக மட்டும் திராவிட கொள்கை கட்சி கிடையாது. திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, மதிமுக இருக்கு. திராவிட கொள்கை உள்ள கட்சிகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு இருக்க தாவேகா கூட தன்னை ஒரு திராவிட கட்சின்னு அப்படின்னு தான் சொல்லுது. கொள்கையில நிறைய கட்சிகள் இருக்க இடம் இருக்கு. ஆனா அதோட முக்கியமான காரணம் என்ன நம்ம கேட்கணும் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி, இந்த கொள்கைக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் இதை பின்பற்றுகிறார்கள், எத்தனை பேருக்கு வாக்களிப்பாங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்போ நாத்தாக்கா தேர்ந்தெடுத்தது தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதுமையானது அல்ல. ஆனா ஒரு தேசிய ஒரு விஷயத்த நம்ம பேசும்போது எப்படி பேசுறோங்கிறது முக்கியம். அப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இன்றைக்கு எந்த அளவுக்கு தேவையா இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விதமான சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருக்கிறோம் நம்ம. அப்போ நீங்க தமிழ் தேசியம்னு பேசுனா எனக்கு தெரிஞ்ச தமிழ் தேசியம்னு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு தனிநாட்டு கொள்கையை பேசுறவங்க தேசியம். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல நீங்க தனிநாட்டு கொள்கைகள் பேசுறதுக்குள்ள கால சூழ்நிலைகளும் அதற்கான தேவைகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டுல இல்லைங்கிறத என்னோட கருத்து. அப்போ நம்ம பேசக்கூடியது எதுவாக இருக்கின்றது? தமிழ் தேசியம் கிடையாது. நம்ம பேசக்கூடிய தமிழர் வாழ்வுரிமை. ஐயா வேல்முருகன் வச்சிருக்காரு பாத்தீங்களா, தமிழர் வாழ்வுரிமையை தான் நம்ம பேசுறோம். அப்போ அப்படி பேசும்போது இந்தியாவிற்குள் தமிழகம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோட்பாடா இருக்க. இந்தியாவுக்கு வெளியாக தமிழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இல்லை. அதற்கான தேவையும் களச்சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கான நிச்சயமாக கிடையாது. அப்ப நீங்க அந்த வித்தியாசத்தை காமிக்க வேண்டும். நீங்க இன்னும் தமிழ் தேசியம் சொல்றீங்களே தவிர வெளியில நீங்க பேசுறது எல்லாமே தமிழர் வாழ்வுரிமை. அதுவும் நீங்க சொல்ற நிறைய விஷயங்களை எல்லாரும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இப்ப இந்த இடத்துல தமிழர் வாழ்வுரிமையை பேசின பல கட்சிகள் இருக்கு. அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். நீங்க எந்த தமிழ் தேசியத்தை சொல்றீங்க, நீங்க எந்த தமிழர் வாழ்வுரிமையை சொல்றீங்கிறது இந்த வரைக்கும் சரியாக தெரியவே இல்லை. ஒரு விஷயத்த ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறீங்க, ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, இன்னொரு விஷயத்துல ஒரு மிக சாதாரணமான நிலைப்பாடு எடுக்கிறீங்க. அப்போ ஒரு கட்சி வளர்வதற்கோ ஒரு கட்சி தன்னோட பிரதான கொள்கையை என்ன சொல்றதுக்கோ அதை மக்களுக்கு குழப்பம் இல்லாமல் புரிய வைக்க வேண்டும். அந்த விஷயத்த நீங்க சிம்பிளா மக்களுக்கு புரிய வைக்கணும். அப்படி புரிய வச்சாதான் அந்த கட்சி வளர முடியும். உதாரணத்துக்கு திமுகன்னு எடுத்தீங்கன்னா 1000 கொள்கைகள் இருக்கலாம். எது திமுகவோட கொள்கை? இந்தி எதிர்ப்பு. அது ஏன் புரிய வச்சாங்க? சிம்பிளா புரிய, இந்தி எதிர்ப்பு, சாதி எதிர்ப்பு, இப்படி சின்ன சின்ன விஷயங்களை புரிய வச்சு மக்களுக்கு தங்களோட கொள்கையை சிம்பிளா சாதாரணமா சொல்ல வச்சுட்டாங்க. அப்போ மக்களுக்கு திமுக என்னப்பா, திமுக இதெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம், இந்த கொள்கையெல்லாம் பாமரர்ல இருந்து படிச்ச வரைக்கும் தெரியும். அந்த அளவுக்கு அந்த கொள்கைகளை எளிமையாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. நீங்க அப்படி சேர்க்கல. நீங்க இன்ற வரைக்கும் நீங்க எதை தமிழ் தேசியம் சொல்றீங்க, ஒரு கட்சியோட கொள்கை என்னங்கிறது மக்களுக்கு தெளிவாக போய் சேரல அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்போ இன்னொரு பாயிண்ட் நம்ம பாத்தீங்கன்னா, கொள்கை அளவுல
நம்ம செல்ற கொள்கைக்கும் நம்மளோட செயல்பாடுகளுக்கும் கொஞ்சம் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அந்த கனெக்ஷன் எப்படி இருக்குன்னா மக்களை முன்னேற்றுகின்ற மாதிரி இருக்கும். மக்களுக்கு இது பார்க்கும்போது என்ன சொல்லணும்னா, இருந்தாலும் சொல்ற கரெக்ட் தான், இதை நம்ம பண்ணோம்னா நம்ம மாநிலம் முன்னேறும், நம்மளும் முன்னேறுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். உங்க கொள்கை மக்கள் அப்படி நினைக்கல அப்படின்னா உங்களுக்கு பேரளவுக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, இருந்துகிட்டே இருப்பாங்கன்னா நீங்க வளர மாட்டீங்க. உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கங்க, உங்களோட கொள்கை அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தோட கொள்கை, தமிழகத்துல பெருவாரியா எல்லாரும் ஏற்றுக்கொண்ட கொள்கை இருமொழி கொள்கை, தமிழ் ஆங்கிலம். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தமிழும் ஆங்கிலமும் கம்பீட்டிங் லாங்குவேஜஸ் நீங்க பாக்குறத விட ஆல்டர்னேட், அதாவது ஒரு கோஎக்சிவ், ஆணும் பெண்ணும் எதிர்பாலினர் பார்க்கறது, ஒருத்தரோட ஒருத்தர் தேவையான ஒரு எதிர்பாலினர் நம்ம பார்க்கணும். எதிர்பாலினர் சொல்றது தவறு, ரெண்டு பேருக்கு ஒருத்தர் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் தமிழுக்கு ஆங்கிலம் தேவை. ஏன்னா நம்ம பிள்ளைங்க வளரணும்னா நமக்கு ஆங்கிலமும் தேவைப்படுகின்றது. வெளி உலகத்திற்கு நமக்கு ஒரு கனெக்ட் பண்ற ஒரு மொழி தேவைங்கிறத நம்ம ஆங்கிலத்தை வச்சிருக்கோம். ஆங்கிலம் தமிழோட எந்த விதத்துல உயர்ந்த மொழி இல்லை, அப்படி ஆங்கிலம்னு சொல்லல. ஏன் இங்கிலீஷே கேட்டாலும் தமிழ் தான் உயர்ந்த மொழின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு நம்ம மொழிக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. நீங்க என்ன சொல்றீங்க, எல்லாத்தையுமே ஒரு மொழியில தான் கற்கணும், இலங்கையில் அப்படி பண்ணிட்டா இங்க எப்படி பண்ணிட்டான்னு சொல்றீங்க. ஒரு மொழியில் கற்பது என்பது நாம அதற்கு தமிழ் மொழியில கற்க முடிந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதல் நபரா நான் தான் இருப்பேன். அப்போ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு 20 வருடமும் அல்லது ஒரு 15 வருடமும் அறிவியல் 2 மடங்கு ஆகின்றதாங்க, 2 டைம்ஸ் ஆகுதுன்றாங்க ரஃபா. அப்போ நம்ம இன்றைக்கு அறிவியல் எங்க இருக்கோம்? நம்ம இன்னும் 1940-45 தான் நம்ம இன்னும் தமிழோட அறிவியல் இருக்கு. இத்தனை வருடங்கள் நம்ம கவர் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப ஏன் நம்ம அதுக்கு நம்ம அது எப்படி அதுக்கு அறிவியல் நம்ம பின்தங்கிடலாமா? நம்ம மக்கள் இன்னும் பின்னாலே இருந்துடலாம்? முடியாது. கல்விதான் ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுங்கிறது. உங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது, எனக்கும் மாற்று கருத்து கிடையாது. அந்த கல்வி இடைவேளையை நம்ம பிரிட்ஜ் பண்றதுக்கு தான், அதை ஒட்டுறதுக்கு தான் நமக்கு ஆங்கிலம் பயன்படுத்த தவிர ஆங்கிலம் நம்மளோட தாய்மொழி ஆயிராது. அப்போ இது வெள்ளக்காரங்களை புடிச்சதுனால நமக்கு அது கிடைச்சிருது. இன்றைக்கு ஜெர்மனி முதற்கொண்டு பிரான்ஸ் முதற்கொண்டு உலகத்திலே முன்னேறிய நாடுகள்ல கூட ஆங்கிலத்துலதான் அவங்க சயின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. அப்போ நமக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருப்பது ஒரு பிளஸ். அந்த பிளஸ் நமக்கு இருக்கும்போது அதை நீ பண்ணாத எல்லாத்தையுமே தமிழ்லயே பண்ணணும்னா ஒரு கேள்வி எழும். எல்லாவற்றையும் தமிழில் பண்ணுவதற்கு தமிழ் இன்றைய லெவல்ல தமிழ்ல எல்லாம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்டோம்னா இல்ல அப்படின்னு அர்த்தம். நாளைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கானாலும் இப்போதைக்கு அது ரொம்ப கம்மி. அவ்வளவு விட்டது அவ்வளோத்தையும் நல்லா பிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணோம்? அதற்காக தமிழர் பின்தங்கி விடலாம அடுத்த கேள்விக்கு என்ன சொன்னா முடியாது. அப்ப எப்படி நீ நவீன அறிவியலோடு நவீன உலக வளர்ச்சியோடு நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுப்பீங்க? அதற்கு தான் நமக்கு ஆங்கிலம் தேவைப்படுது. சரி, நீங்க இதோட நிப்பாட்டி உங்க பிள்ளைங்களாச்சும் நீங்க ஒரு தமிழ்ல படிக்க வச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. உங்க பிள்ளைங்க அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்க வச்சு அமெரிக்கா அனுப்புறீங்க. தமிழ்லயே படிச்சிருக்க போறாங்க, தமிழே தெரியாம ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டு நீங்க வெளியில பிரைவேட்டா தமிழ் சொல்லி கொடுத்துருக்கலாம், அமெரிக்காவுக்கு அனுப்புறீங்க. அப்போ உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ரூல், சாதாரண தமிழ் பிள்ளைங்களுக்கு ஒரு ரூலா? அது தவறு இல்லையா? நீங்க முன்பின் முரணா பேசலாம். கம்ப்ளீட்டா ஆப்போசிட் செயல்பாடு எடுக்கும், மக்களுக்கு அது தெரிஞ்சு போயிடுது. அப்போ உங்களை நம்பி உங்க பேச்சில் வசீகப்படுறத தவிர வேற ஒருத்தனும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். அப்போ நீங்க இருமொழி கொள்கைங்கிறது நீங்க ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறீங்க. ஆங்கிலத்தை எதிரியாக பார்க்காமல் நீங்க ஆங்கிலத்தை அரவணைச்சு தமிழர்கள் முன்னேற வேண்டும்ங்கிற ஒரு கொள்கையை நீங்க கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறீங்க. ஆங்கிலத்தை அப்படின்னு தமிழை திட்டான் பெரியார் திட்டா நீங்க சொல்றது வேற விஷயம். ஆனால் ஆங்கிலத்தை தமிழை திட்டார் பெரியார் நீங்க சொல்றீங்க. ஆனால் ஆங்கிலத்தை அரவணைத்து முன்னேற வேணும்னு பெரியார் சொன்னாருங்கிறத நீங்க வெளில சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் முன்னேறணும்? ஆங்கிலத்தில் வளர்ச்சி இருக்கிறது தான் ஒரே காரணம். அப்புறம் நம்ம ஒரு கட்சி என்ன தெரியுமா, ஒரு கட்சிக்கு என் எதிரி யார் அப்படிங்கிறது தெரியணும். எதிரியை வரையறுக்காம என் கொள்கை இது, இந்த கொள்கைக்கு இவன் எதிரி அப்படிங்கிற ஒரு வரையறுக்காம எந்த கட்சியாலையும் அவர் முன்னேற முடியாது. சினிமாக்காரங்களோட கட்சியா இருந்தாலும் ஒழிய எம்ஜிஆர் முன்னேறலாம், விஜய் முன்னேறலாம். அவங்க சும்மா மக்கள் கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவாங்க. என்ன காரணம் அவங்களுக்கு தெரியாது, கொள்கை கிடையாது. அப்போ உங்க கொள்கையில் நீங்க இன்றைக்கு என்ன பேசுறீங்க? தமிழ் தேசியம் பேசும்போது நீங்க அதுக்கு திராவிடத்தை எதிரியா சொல்றீங்க, இன்னொன்னு மதவாத பிஜேபி எதிரியா சொல்றீங்க. காங்கிரஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏன் எதிரினா, தமிழர்கள் ஈழத்தில் கொன்று குவித்தார்கள், தமிழர்கள் விரோத கட்சிங்கிறனாலதான் எதிரி. ஆனா கொள்கை எதிரின்னு பார்க்கும்போது பிஜேபியும் நீங்க திராவிடத்தையும் சொல்றீங்க. இந்த இடத்துல திராவிடமும் பிஜேபி எதிரின்னு தான் பாக்குது. அப்போ இந்த 2 பேர்ல ஒருத்தரை சூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க. அப்போ தமிழ் மக்களுக்கு யார் உதவி செஞ்சிருக்காங்க நிறைய பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்கல திராவிடம் நிறைய உதவி செஞ்சிருக்கு. திமுக கழகத்துல இருந்த பேச்சாளர்கள் மாதிரி, திமுக கழகத்துல இருந்த தமிழறிஞர்கள் மாதிரி உங்ககிட்ட இல்ல. அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ நீங்க குறை சொல்லும் போது திராவிடத்தால் அழிந்தோம் நீங்க குறை சொல்லும் போது, அப்ப பிஜேபியால நீங்க வாழ்ந்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ அந்த RSS மதவாத சமஸ்கிருதத்தையும் இந்தியும் திணிக்கின்ற அந்த கூட்டம்,
அந்த கூட்டத்தால நீங்க வாழ்ந்தீங்களா? நீங்க மறைமுகமா அவங்களோட கைக்கூலின்னு உங்களோட குற்றச்சாட்டு, உங்களோட நடவடிக்கைகள் அப்படித்தான் இருக்கு. அப்போ இதற்கு பின்னால் இருக்கிற கூட்டம் யாரு? RSS பிஜேபிக்கு பின்னால் இருக்கிற கூட்டம் யாரு தமிழ்நாட்டுல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த கூட்டத்தை எதிர்த்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம். அப்போ நீங்க இந்த இடத்துல பிஜேபியை விட்டுட்டு நீங்க திராவிடத்தை ரொம்ப எதுக்குறீங்க? ஏன்னா தமிழ்நாட்டுல அதான் பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க அதனாலதான் பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்றீங்க. தமிழ்நாடு என்னத்துல பாதிக்கப்பட்டுச்சு? பாதிக்கப்படவில்லை. தமிழ் அழியவில்லை. நீங்க பிஜேபி எடுத்து விட்டீங்கன்னா தான் அந்த சூழ்நிலை வரும். அப்போ நீங்க தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க. தீர்மானிங்க. திராவிடத்தை நீங்க தொடர்ந்து எதிர்ப்பதாக இருந்தால், பிஜேபிக்கு பின்னால் தள்ளிட்டு முன்னால் நிறுத்தி நீங்க எதிர்ப்பதாக இருந்தால், நீங்க இப்படியே தான் இருப்பீங்க. பிஜேபி கொஞ்சம் ஓட்ட வாங்கி கொடுத்துட்டே இருப்பீங்களே தவிர நீங்க வளரவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க சொல்கின்ற இந்த திராவிட எதிர்ப்புங்கிறது, திராவிட கொள்கைகள் நீங்க என்னத்தை எதிர்க்கிறீங்கன்னு சொன்னா, அது தெலுங்காரனா இருக்கிற அதனால எதிர்க்கிறேன்னு சொல்றது, அது நீங்க சொல்றது ஒரு மொழிவாரியான விஷயம். மற்றபடி திராவிட கொள்கைகள் நீங்க என்ன எதிர்க்கிறீங்க? திராவிடம்ங்கிற அந்த வார்த்தையை பத்தி நான் உங்கள்கிட்ட பேசணும். அதை பத்தி நான் தனியா ஒரு விஷயம் நான் ஒரு 10 வீடியோ போடலாம். அவ்வளவு விஷயங்கள் எனக்கு திராவிடம்னா என்ன, தமிழ்னா என்ன, ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கிறதுக்கு 1000 கதை இருக்கு. அப்போ நீங்க தீர்மானிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறீங்க. இப்போ நீங்க கட் பண்ணிட்டு உங்களோட எதிரி பிஜேபி நீங்க தீர்மானிக்கணும். இன்னும் அப்படியே முட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க முன்னேற மாட்டீங்க. பிஜேபி தான் தமிழ்நாட்டோட விஷயங்கள், தமிழ்நாட்டுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிராக மக்கள் நிறைய பேர் கோபத்தோட இருக்கிறாங்க. அந்த சமயத்துல நீங்க திமுக தான், திராவிட கழகம் தான், திராவிடம் தான் பேசுறீங்கன்னா, அப்ப மக்களுக்கு உங்க மேல ஒரு ஈர்ப்பு வராது, கோபம் தான் வரும். உங்க மேல பிடிச்சிருக்கவங்கள பிடிக்காத அதிகமா போறதுக்கு ரீசன் அதுதான். உண்மையாவே பிஜேபி நீங்க எதிர்த்து தமிழையும் தமிழையும் தமிழ் மக்களையும் அழிக்க வந்த கட்சி, மத்திய கட்சிகள் பிஜேபி நீங்க ஸ்பெசிபிக்கா கொண்டு போனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியில ஒரு மிகப்பெரிய வாக்கை உங்களால வாங்க முடியும். ஆனா நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுக்கு காரணம் என்ன? நீங்க நினைக்கிறது பிஜேபியோட நம்ம ஒத்து இருந்து ஊதிக்கிட்டோம்னா, RSS காரங்க சொல்றதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நமக்கு ஆதாயம் அப்படின்னு நினைச்சு நீங்க RSS என்ன சொல்லுதோ அதைத்தான் நீங்க பேசுறீங்க. நாலாவது ஒரு நகைப்புக்குரிய விஷயமா இருக்கும். நீங்க தமிழ் தேசியம் அப்படின்னு பேசிட்டு மதம் சார்ந்த கொள்கைகளே திமிக்கிறீங்க. சிரிப்பா தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கங்க. மதம் என்பது ஒருத்தனோட நீங்க ஒரு நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த நம்பிக்கை இன்னைக்கு மாறலாம், நாளைக்கு இந்த மதத்திலே இருக்கலாம், அந்த மதத்திலே இல்லாம போயிடலாம். அது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட நம்பிக்கை. ஆனால் பிறப்பால் ஒருத்தன் தமிழன் தான். அதுதான் பாயிண்ட். இந்த மதத்துல இருந்தாலும் தமிழன் அப்படிங்கிறது கிடையாது. நான் பிறப்பால் நான் தமிழனாக இருந்தால், தமிழ் தாய்க்கும் தமிழ் தந்தைக்கும் பிறந்திருந்தேன் தமிழன் தான். எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணலாம். நான் இந்துவா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், முஸ்லீம் இருக்கலாம், புத்திஸ்டா இருக்கலாம், ஜெயினா இருக்கலாம், ஏன் மதமே இல்லாதவனா கூட இருக்கலாம், நான் தமிழன் தான். இப்ப இந்த ஐடென்டிட்டி நீங்க தெளிவா இருக்கிறீங்கன்னா இல்லை. மறைமுகமா RSS பிஜேபி கொள்கைகளை நீங்க இந்துவா இருந்தா தான் தமிழ் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு போறீங்க பாருங்க. நீங்க சொல்கின்ற அந்த ஹிந்துத்துவா RSS ஹிந்துத்துவாவை ஏற்றுக்கொள்ள யாரும் நீங்க தயாரில்லை. அப்போ உங்களை எல்லாரும் என்ன பாக்குறாங்க? பிஜேபியோட பீட்டிங் பாக்குறாங்க. அப்படிதான் உங்களுக்கு செயல்பாடுகள் இருக்கு. இது ஏன் தவறுன்னு உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா? தமிழர்கள் இவங்க இன்றைக்கு சொல்ற இந்த இந்து மதத்து வர்றதுக்கு முன்னாடி தமிழர்கள் பௌத்தர்களா இருந்திருக்கிறார்கள், சமணர்களா இருந்திருக்கிறார்கள். அப்ப என்ன தெரியுது? தமிழனுக்கு மதம் அவன் நம்பிக்கை சார்ந்தது, அது முக்கியமான விஷயம் இல்ல. அவனுக்கு முக்கியமான விஷயமா எது இருந்திருக்கு அப்படின்னா, நாம் தமிழர், நம் மொழி அப்படிங்கிறதா இருந்திருக்கு. பௌத்தரா இருந்திருக்கான், சமணனா இருந்திருக்கான், எல்லாரும் வந்திருக்கான், தமிழ்நாவே இன்னும் வாழ்ந்திருக்கின்றான். அப்ப மதத்தை வெளியில வர்றான். மதத்தை வெளியில வச்சுட்டு தன் மொழியையும் தன் இனத்தையும் நேசிக்கிறவன் தான் தமிழர். நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ் மொழியோட ஐடென்டிட்டியோடு நீங்க தெய்வங்களையும் மதத்தையும் சம்பந்தப்படுத்துறீங்க. தயவுசெய்து சம்பந்தப்படுத்தாதீங்க. தமிழ் மொழி எல்லாற்றுக்கும் அப்பாற்பட்டது. உலகத்துல 200 நாடோட தமிழர்கள் ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க. அப்ப எப்படி என்ன அர்த்தம்? 200 நாட்டு மக்களோட மொழியை அவன் கத்துக்கிறான், 200 நாட்டு மக்களோட தெய்வங்களையும் அவன் அறிந்திருக்கிறான். அவர்கள் மேல் அவனுக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஹி வாஸ் எ வேர்ல்டு சிட்டிசன் சொல்லுவாங்க. அப்படி தமிழன் வேர்ல்டு சிட்டிசனா இருந்திருக்கான். அவனுக்கு மதம்லாம் பெரிய விஷயம் இல்லை. நீங்க இன்றைக்கு அப்படிப்பட்ட உலகளாவிய தமிழனை ஒரு குடுவைக்குள்ள, ஒரு மதம்ங்கிற ஒரு மத குடுவைக்குள்ள நீங்க கொண்டு வர பாக்குறீங்க. அது நிச்சயமாக நடக்காது. உதாரணத்துக்கு எடுத்துக்காங்க, இந்தியாவோட முதல் கிறிஸ்தவர்கள் யார்? இந்தியாவோட முதல் கிறிஸ்தவர்கள் கேரளக்கரை, இன்று இருக்க கேரளக்கரைகள்ல செயின்ட் தாமஸ் அவர்களால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மாற்றப்பட்டவர்கள். அவருக்கு செயின்ட் தாமஸ் வந்ததுக்கு அப்புறம் மாறினவங்க தான் இந்தியாவோட முதல் கிறிஸ்தவர்கள். அன்றைக்கு கேரளால இருந்து யாரும் நம்பூதிரிகள் கிடையாது. நம்பூதிரிகள் கேரளாக்குள்ள வந்தது 5ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான். அப்ப அங்க யார் இருந்திருக்கா? முதல்ல கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டது தமிழர்கள் தான். உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு. அவர்கள் தான் முதல் கிறிஸ்தவர்கள். அப்ப முதல்ல இந்தியாவில் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கிட்டது யாரு? தமிழன். அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. தமிழகத்தில் இருக்க திருக்கோயிலோட பழமையான சர்ச்சுகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இன்றைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டாறுல இருக்குது பழமையான சர்ச்சுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளான சர்ச்சுகள்லாம் இன்னைக்கு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? மதம் அவனுக்கு பெரியதாக இல்லை. அப்ப இந்தியாவோட முதல் கிறிஸ்தவன் தமிழன். சரி,
இந்தியாவோட முதல் இஸ்லாமியன் யார்? முகமது நபி அவர்கள் உயிரோடு இருக்கிற காலத்திலே அங்கிருந்த அரபு வாணிகர்கள் மூலம் அவரோட கீர்த்தியை கேள்விப்பட்ட சேர அரசன் உயிரோடு இருக்கும்போது முகமது நபியை போய் பார்த்து அவரால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாமியனாக மாறி கேரளாவில், அதாவது அன்றைய தமிழ்நாடு சேர மன்னன், அன்றைக்கு அது தமிழ் தாங்க மொழி, அங்க மலையாளம் கிடையாது. அவன் தன்னோட சேர நாட்டுக்கு வந்து சேரமான் மாஸ்க்னு கேட்டான். அப்ப இந்தியாவோட முதல் முஸ்லீம் யாரு? அதுவும் ஒரு தமிழன் தான். இதெல்லாம் நீங்க மறைச்சு இப்படி இருந்தா தான் தமிழன் நீங்க ஒரு அடையாளம் வச்சு அந்த அடையாளத்துக்குள்ள ஆட்களை ஃபிட் பண்ணாதீங்க. தமிழர்கள் எல்லாத்துக்கும் கடந்தவர்கள், பரந்த சிந்தனை உள்ளவர்கள். மதத்தில் அவர்களை நீங்க பார்க்க நினைக்கிற போது நீங்க யாரோ ஒருத்தர் சொல்ற ஒரு அஜெண்டாக்கு நீங்க தமிழ் மக்களை கொண்டு வந்து அப்படி அந்த வழிபடுத்துறீங்கிறது உண்மையா தெரியத்தான் செய்யுது. இனிமேல் அதை பண்ணாதீங்க நீங்க ஓட்டு வாங்கணும்னா. இது இன்னொரு முக்கிய கொள்கை, பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிறத நீங்க உங்களோட அடிநாதமா வச்சிருக்கிறீங்க. அதாவது பெரியார் எதிர்ப்புன்னு வைக்கும்போது எந்த ஒரு தலைவரை எதிர்க்கலாம் அப்படின்னா, டேய் நான் சொல்றதாண்டா உண்மை, அரசுக்கு நான் சொல்றதா மற்ற எல்லாம் போய் அப்படின்னு சொல்ற ஒரு தலைவரை வந்து நீங்க எதிர்க்கலாம். பெரியார் என்ன சொல்றாரு? பெரியாரோட அடிப்படை கருத்து பேசிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என்னதுன்னா யார் சொன்னாலும் நம்பாத, நானே சொன்னாலும் உன் பகுத்தறிவுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நம்புன்றாரு. அப்போ நீங்க என்ன சொல்லணும்? ஒண்ணு நீ பகுத்தறிவை நம்பலன்னு சொல்லணும். பகுத்தறிவை நம்பலன்னு சொல்ற எந்த மனுஷனுமே ஒருத்தர் நம்பினான்னா அவன் பேர் பைத்தியக்காரன் அர்த்தம். அப்ப நீங்க பகுத்தறிவை நம்பலன்னா உங்களை நாங்க நம்பணும்னா நாங்களும் பைத்தியக்காரன், அது யாருக்கும் தயாராக இல்லை. அப்ப பெரியார் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நீங்க அவரையே தொடர்ந்து திட்டிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னு காரணம் என்னன்னா, உங்களுக்கு மேல இருக்கிற உங்களுக்கு அஜெண்டா கொடுக்கின்ற அந்த பிராமண தலைவர்கள்ட்ட இருந்து நீங்க அஜெண்டா வாங்கி அவங்களால திட்டி ஒண்ணும் செய்ய முடியலன்னு அவங்க உங்க மூலமா சாதிச்சுக்கிறாங்க. பெரியார் திட்ட வேண்டிய அவசியம் இருக்கான்னு நம்ம முதல்ல பார்க்கணும். பெரியார் தமிழை திட்டாரு, தமிழை குறை சொல்லிட்டாரு. உங்களுக்கு சில உதாரணங்கள் சொல்றேன். தமிழை குறை சொல்லிட்டாங்க போது பெரியாருக்கு வந்து எந்த மொழி மேலேயும் பற்று கிடையாது. என்றைக்காச்சும் சொன்னா தான் தமிழ் மொழி தான் சிறந்தது, தமிழ் மொழியை வாழ வைக்க வந்தேன் பெரியார் என்றைக்கு சொல்லு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு களம் இருக்கும். பெரியாரோட களம் சாதிய வேற்றுமையை களைவது, ஏற்றத்தாழ்வுகளை களைவது, பிராமண ஆதிக்கத்தை உடைத்து எல்லா மக்களுக்கும் உரிமை கொடுப்பதுதான் பெரியாரோட களம். பெரியாரோட களம் தமிழ் மொழி வளர்ப்பு இல்ல. தமிழ் மொழி வளர்ப்புக்கு வரைமலை அடிகளார் போன்ற பல பேர் இருந்தாங்க, அவங்க ஒரு தளத்துல வேலை பார்க்கறாங்க. பெரியார் என்ன அப்படின்னா, பெரியாரோட களம் என்ன, எங்க ஒரு தனக்கு மூட கருத்துன்னு ஒன்று இருந்தாலும் அதை அவர் தப்புன்னு தான் சொல்லுவாரு. இதுல சொல்லியிருக்கீங்களுக்கான உங்களை மாதிரி தமிழ்ல சொல்லியிருக்கீங்களுக்கான ஒத்துங்க அப்படிலாம் கிடையாது. மூட கருத்து என்ன பொறுத்தவரை எங்க சொன்னாலும் மூட கருத்து தான் ஐயா, ஆண்டவனே கிடையாதுன்ற அதுலயே 1000 குறை சொல்றான். அப்ப நீங்க ஒரு மூட கருத்து ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உதாரணத்துக்கு பெரியார் ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு அந்த கேள்வி தவறாக தெரியவில்லை. குறள்ல சொல்றாங்க, ஒரு பத்தினி பெண் பெய்யுன்னு சொன்னா அந்த மழை வந்து பெய்யுமா? இது எப்படியா நடக்கும்? இது பகுத்தறிவுக்கு விரோதமான ஒரு விஷயமா இல்லையா? பெண்களை அடிமைப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைன்னு பெரியார் சொல்றாரு. எனக்கு தவறா தெரியல. பத்தினி பெண் ஒருத்தி இருந்து மழைவான்னு சொன்னா மழை பெஞ்சிருமா? அப்போ அது இயற்கையான விஷயம் தானே. இந்த விஷயத்தை குறை சொன்னா பெரியார் தமிழை குறை சொல்லிட்டார், திருவள்ளுவர் குறை சொல்லிட்டார். திருவள்ளுவர் எந்த இடத்துலையும் தன்னை இறைவன் என்று சொல்லவே இல்லை. நீங்க புரிஞ்சுக்காங்க, நான் சொல்றதுதான் சரின்னு திருவள்ளுவர் சொல்லல. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. பெரியாருக்கு முன்னாலே இந்த வார்த்தை பெரியார் எங்க இருந்து எடுத்தாருன்னா வள்ளுவர்கிட்ட எடுத்தாரு. அப்ப வள்ளுவரே தான் சொல்றதுல உண்மைன்னு சொல்லாதடா, மெய்ப்பொருள் கண்டுக்கடான்னு சொல்றாரு. அப்ப இது மெய்ப்பொருளா கிடையாது. உடனே வந்து அப்படி சொல்லிட்டாரு, தமிழ் அப்படின்ட்டாரு, இதுன்னு சொல்லிட்டாரு ஆய்வுன்னு. இன்னொன்னு, பெரியார் என்றைக்குமே பெரியார்ன்ற மனிதருக்கு மற்றவங்களுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். பெரியார் எந்த அளவுக்கு பின்னால திரும்பி பார்த்தாருன்னா, நம் முன்னால் உள்ள வாழ்க்கையை நாம் மேம்படுத்த வேணுங்கிறதுக்காக மட்டும்தான் பின்னால் திரும்பி பார்ப்பாரு. நீங்க நாங்க 1000 வருஷத்துக்கு பின்னால் எப்படி இருந்தோம் தெரியுமா, 3000 வருஷத்துக்கு சோழர் என்ன பண்ணலாம் தெரியுமா, நம்ம அங்க அணை கட்டணும், அது பண்ணோம், இது பண்ணணும், பின்னாலேயே திரும்பி பார்த்துட்டு இருக்கீங்க. அதைத்தான் பெரியார் திட்டுறாரு. இன்னைக்கு இருக்கிற சமூகத்தை முன்னால பாடுறா, அதை செஞ்ச அன்னைக்கு, அதை செஞ்ச இன்னைக்கு எங்க இருக்க, தட்டுல பூவாக்கு என்ன பண்ண போறேங்கிறத பெரியாரோட கேள்வி. சும்மா திரும்பி பார்த்து 1000 வருஷத்துக்கு மேல அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன்னு சொல்லாத. அது உன்னை முன்னேற்றி செல்ல வேண்டிய ஒரு பாதைக்கா கிடைக்கிற ஒரு ஊக்கம், அவ்வளவுதான். அதே பத்தி பேசிட்டு இருக்காரு. முன்னால என்ன சொல்ல போற, பல இலக்கியங்கள் எல்லாம் ஒத்துக்கலாம். பழைய காலத்து இலக்கியம் அந்த காலத்துக்காக எழுதப்பட்டவை புனைகளும் கற்பனைகளும் நிறைந்தவை. அதுல வச்சு நீங்க எழுத கத்துக்க போறீங்கன்னா பெரியார் கேட்கிறாரு. இப்ப கம்பராமாயணம் சொல்லும்போது கம்பராமாயணத்தை கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஏன் கிரிட்டிசைஸ் பண்றாரு? அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு புனைக்கதை. இந்த கதையை வச்சு இன்னும் தொங்கி எடுத்துருக்கீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்றாரு. அப்போ பெரியார் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு சொல்லும் போது பெரியாருடைய சாதி கொள்கைகள் எது தப்புன்னு நீங்க சொல்றீங்க? பிராமணர்களோட ஏன் எதிர்த்தான ஒரு காரணம் சொல்றாரு. இன்ற வரைக்கும் பெரியார் கேட்ட கேள்விகளுக்கு யாரும் பதில் சொல்ல. அவர் சும்மா அவரை நீங்க பர்சனல் லைஃபை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போவாதீங்க, உங்களுக்கு அது உரிமை கிடையாது. ஏன்னா உங்க பர்சனல் லைஃபே கேவலமான லைஃப். அப்போ பெரியார் சாதிய ஒழிப்பு சொன்னது தப்பா, பெண் அடிமை தப்புன்னு சொன்னது தப்பா, தொழிலாளர் உரிமைக்காக போராடணும்னு சொன்னது தப்பா, எல்லாருக்காகவும் பெரியார் எடுத்த போராட்டங்கள் தப்பா, நீங்க இன்னைக்கு இது பண்ணக்கூடாதுன்றீங்க. அது மாதிரி எல்லா போராட்டங்களும் அவரது காலத்தில் நடத்தினார். அதுல நீங்க குறை சொன்னீங்கன்னா பரவாயில்ல. தனிப்பட்ட விரோதத்தையும் பிராமணர்கள் என்னெல்லாம் குறை சொன்னாலும் அதே குறையை நீங்க சொல்லும் போது
அப்ப பெரியார் எதிர்ப்புங்கிறது உங்களுக்கு பிராமணர்கள் இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு அஜெண்டா அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அதை நீங்க மாத்திதான் ஆகணும். இப்போ உங்களோட எதிரி பெரியாரா இல்லை தமிழையும் தமிழகத்தையும் அழிக்க வருகின்ற ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டம் வாங்குறத முடிவு பண்ணி நீங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறீங்க. அப்ப இன்னொரு சின்ன பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வளர்ந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அண்ணா ஒரு மிகச்சிறந்த அறிவாளி, சிறந்த அறிவாளி. அவரை மாதிரி சிந்தனையும் அவரை பேச்சு வீச்சும் இல்லாதவங்க இணை இருக்க கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய அறிவாளி. ஆனால் தன்னை போன்ற பல இரண்டாம் கட்ட தலைவர்களை வளர்த்து விட்டார். அண்ணா அளவுக்கே பேச்சு சொல்றவங்க, அண்ணா அளவுக்கே பேசக்கூடிய அளவுன்னு சொல்லக்கூடிய தலைவர்லாம் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. யாரையும் ஒரு போட்டியா பார்க்கல. இவன் இவனுக்கு புத்திசாலியா இருக்கிறான், இவன் நம்ம கட்சி கொள்கை நல்லா வளர்க்குறான், இவனை வச்சு கட்சியை பல இடங்கள்ல பரப்போம், எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்டார். கட்சி அண்ணா மட்டும் பேசி வளர்க்கவில்லை, எல்லாரும் அந்த கட்சியோட கொள்கை எல்லா இடத்துலையும் சென்று பேசினாங்க. அன்பழகன் இருந்தாரு, நெடுஞ்செழியன் இருந்தாரு, கருணாநிதி இருந்தாரு, மத்திய இருந்தாரு, சம்பத் இருந்தாரு, இல்லாத ஆளே கிடையாது. திமுகவோட பேச்சாளர்கள், அண்ணாவுக்கு இணையான பேச்சாளர்கள் எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்க. ஆனா நீங்க உங்க கட்சியில நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க வளரக்கூடாதுங்கிற ரொம்ப பர்டிகுலரா இருக்கிறீங்க. நீங்க எப்போ பர்டிகுலரா இருக்கலாம்னா, நீங்க வளர்ந்து ஆட்சி பிடிக்கிறவங்களுக்கு வந்தா இருக்கலாம். நீங்களே தரையை விட்டு எந்திரிக்க முன்னாடி உங்களுக்கு பொறாமன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா கட்சி வளராது. அதை நீங்க பார்க்க வேண்டும். நல்லா பேசுறாங்க, நல்ல சிந்தனையாளர்களா இருக்கிறாங்க, நையாண்டி நக்கல் பேசுறது தூக்கி குழப்பல போடுங்க. அந்த சிந்தனையாளர் பேச்சாளர்கள் நீங்க மக்கள் மத்தியில கொண்டு போய் ஒவ்வொரு இடமா நீங்க இல்லாம அவங்க தனியா கட்சி வளர்க்கணும், அவங்க தனியா கட்சி வளர்த்து ஒரு பகுதியில் அவங்க வளரணும், அதுக்கு எல்லாருக்கும் இணைக்க நீங்க தலைவராக இருக்க வேண்டும். ஆனா அவங்களுக்கு அப்படி ஒருத்தம் வந்தா பயமாயிருது, எல்லாத்தையும் கழட்டி 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 விட்டுருக்கீங்க. கட்சியில் நிரந்தரமா இருக்கிறாள் யாருன்னு பார்த்து கிட்டத்தட்ட யாருமே கிடையாது. அப்போ கட்சி வளராது. கட்சி வளரல, நீங்களும் வளர முடியாது, நீங்க ஆட்சியும் பிடிக்க முடியாது. இது ஒரு சில காரணங்கள். அடுத்த நம்ம பாகத்துல நாம மற்ற காரணங்களையும் பார்ப்போம். அந்த காரணங்கள் எல்லாம் சரி செய்தால் நாத்தாக்காக்கு தலைமை இருக்கின்றது, தொண்டர்கள் ஓரளவுக்கு இருக்கிறாங்க. இதை கட்சியை வளர்த்து கொண்டு போகணும். ஆட்சியை பிடிக்க முடியுது, கட்சியை கண்டிப்பாக வளர்க்க முடியும். ஆனால் சீமான் தன்னுடைய பாதையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம்.